வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஜனவரி மாதத்துக்கான கிராசரி ஷாப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் வந்து நீங்கள் எல்லாருமே கிராசரி ஷாப்பிங் வாங்கியிருப்பீங்க. ஸோ புது வருஷத்தில் நிறைய டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிராசரி செலவை எப்படியெல்லாம் கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வழக்கம் போல தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி கிராசரி ஷாப்பிங் வந்து இப்போ நிறையாவே கம்மி பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக 3000 ரூபாய் வந்து ஷாப்பிங் செலவு ஆச்சு. எவ்வளவு சாமான் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு நான் பில் பார்த்ததில் 3000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு 500 ரூபாய் மிச்சமாக இருக்குது. ஸோ இந்த 3000த்துக்கு வாங்கின மளிகை சாமானே எனக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப இனஃப் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் கிராசரி பில்லை குறைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 டிப்ஸ் டு ரெடியூஸ் கிராசரி எக்ஸ்பென்சஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து கிராசரி செலவுகளை குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு 10 டிப்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை நான் எப்போதுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கே சில விஷயங்கள் மறந்துடும். இந்த 10 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து மளிகை சாமான் செலவு பாதியாக குறைச்சிருக்கேன். 2007லலாம் 6000 கிட்ட நான் வாங்கிட்டு இருப்பேன் மளிகை சாமான். ஆனால் 2020க்கு அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நான் 3000 தான் வாங்கிட்டு இருக்கேன். 3000 3500. ஸோ நான் பண்ணிட்டு இருந்த மளிகை செலவு எனக்கு பாதியாக குறைஞ்சதுக்கு காரணம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அதனால தான் ஒவ்வொரு கிராசரி வீடியோ போடும் பொழுதும் இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க பாருங்கள், ஏற்கனவே பார்த்தவங்களும் பாருங்கள். இப்போ நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயம், வீட்டில் ஏற்கனவே என்னென்ன மளிகை பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டாக பார்க்குறோம். அதை வந்து நம்ம மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இதை பார்த்துடணும். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சோம்பு, சீரகம், கோதுமை மாவு, தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து அந்த எக்ஸோ ப்ரஷ் இருக்கும் இல்லையா, பாத்திரம் தைக்கிற ப்ரஷ்ஷு, புளி, கல்லுப்பு, பாசிப்பயிறு, சிகப்பு கொண்டக்கடலை, பட்டாணி, அப்பளம், இது எல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு மாதத்துக்கு இதுவுமே போதும். அதனால் இதில் எதுவுமே லிஸ்ட்டில் போடக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாவது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா 1 கிலோ போட வேண்டிய இடத்துல 1/2 கிலோ போடலாம். பட் ஆனால் இது எதுவுமே லிஸ்ட்டில் நாங்கள் போடலைன்னா இந்த ஒரு மாதத்துக்கு வந்துடும். ஏன்னா கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து 1 பேக் வாங்கினா இன்னொரு பேக் ஃப்ரீங்கிற ஆஃபரில் வாங்கியிருந்ததுனால இன்னொரு 1 கிலோ மாவு அப்படியே இருக்குது. அதே மாதிரி டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர் ரெண்டுமே வந்து ஆல்ரெடி ஆஃபரில் வாங்கினது அப்படியே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்பிக் மாதிரி அப்பல்லோவில் ஒன்று போடுறாங்க. 400 ml 2 400 ml பாட்டில் வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 400 ml பாட்டில் 80 ருபீஸ். ஆனால் 2 வந்து எனக்கு 100 ரூபாய்க்கு ஆஃபரில் கிடச்சதுனால அது இன்னுமே இருக்குது. இன்னும் ஒரு பாட்டில் பிரிக்காமல் இருக்குது. ஆல்ரெடி பாதி தான் தீர்ந்துருக்கு. ஸோ அதனால் அது தேவைப்படாது. ஃப்ளோர் கிளீனரும் ஸ்கை வாஷ் வாங்கினது அப்படியே இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட இன்னுமே 6 மாதம் டு 8 மாதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மூடி யூஸ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா வீடு செம்மையாக க்ளீன் பண்ணிவிடுது. அதுக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாலும் நொரன்னு ஆகிடுது தர. ஸோ கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அளவு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் பாதி பாட்டிலே காலியாக இருக்குது. இன்னும் அந்த அரோமா அப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்போ வந்து தவிர்த்துருவேன், வாங்கலை. இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேஷனில் வாங்கக்கூடிய 2 கிலோ ஜீனியும் பச்சரிசியும் இந்த மாதம் நான் 5 கிலோ வாங்கியிருக்கேன். 2 கிலோ சுகர் எப்போதுமே கிடச்சிரும். ஸோ அதனால் நான் எப்பொழுதுமே லிஸ்ட்டு போடும்பொழுது, மளிகை சாமான் லிஸ்ட்டு போடும்பொழுது 1 கிலோ தான் கடையில் வாங்குவேன். இதுவே கரெக்டாக இருக்கும். எப்போதுமே ஜீனி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ எக்ஸஸாக எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு ஸ்வீட் தேவைப்பட்டுச்சுன்னா போடுறதுக்காக வச்சுருக்கிறது. ஏன்னா ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கோம். அதனால் வீட்டில் என்னைக்காவது ஸ்வீட் செய்யணும்னு தேவைப்படுறப்ப கண்டிப்பாக ஜீனி தேவைப்படும். அதுக்கு தனியாக எப்போதுமே ஒரு பேக் இருக்கும். அப்புறம் பொங்கல் கிஃப்ட் டோக்கன் எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுத்துட்ருக்காங்க. நான் வாங்கிட்டேன், நீங்களும் வாங்கியாச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். வாங்காதவங்க வாங்கிடுங்க. இந்த வருஷத்துக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. அதே சமயம் போன வருஷம்லாம் அமௌண்ட் கொடுத்தாங்க, இந்த வருஷம் அமௌண்ட் இருக்காங்கிறதும் தெரில, பார்ப்போம். ரேஷன் சாமான் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் போய் மளிகை கடையில் வாங்கினது இட்லி அரிசியும் சாப்பாட்டு அரிசியும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 7 கிலோ வந்து வாங்கிடுவோம். இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிஆர் பிராண்டு, சாப்பாட்டு அரிசி ராஜபோகம் அப்படிங்கிற அந்த பிராண்டு தான் வாங்கணும். ஸோ இது 7 கிலோ, இட்லி அரிசி 7 கிலோ. இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வந்து ஆல்ரெடி இருக்குது. ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கரெக்டாக 7 கிலோ ஆகும். இப்போ இந்த மாதம் நாங்கள் இடையில ஊருக்கெலாம் நாங்கள் போனதுனால 2 கிலோ இருக்குது. ஸோ இட்லி அரிசி எப்போதுமே அந்த அளவு வாங்கிடுவோம்.
ஏன்னா இப்போ மாவை மட்டும் அரைக்க மாட்டோம், கொழுக்கட்டை போடுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும் பொழுது இட்லி அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அந்த 7 கிலோ எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் வீட்டில். ஏன்னா 2 ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அரிசி 1ஆந்தேதியே வந்து 31 நைட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பல்க் ஆஃபரில் இந்த மாதம் நான் வாங்கினது சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் 4 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 1 கிலோ ஷாஷே வந்து நான் போய் ரேட்டு பார்த்தப்ப ₹210 போட்டிருந்தாங்க. அப்போ வந்து 4 லிட்டர் அப்படிங்கிறப்ப ₹840 கிட்ட வரும். இதோட ஒரிஜினல் 4 லிட்டர் ஒரிஜினல் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ₹810 கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அதுலேயும் ₹200 ஆஃபர் கொடுத்து ₹500 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் ரேட்டு ₹795. ₹810 போட வேண்டிய இடத்துல ₹795 போட்டிருந்தாங்க. ஆனால் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ₹795. ஆனால் நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ₹545 இந்த பவுச் வந்து கொடுத்தாங்க. 4 லிட்டர் ₹545. இன்னுமே 1 லிட்டர் குறையும். இப்போ 4 லிட்டரை நான் 4 மாதத்துக்கு வாங்கினேன்னா எனக்கு ₹800 வந்துடும். 1 லிட்டராக வாங்கினேன்னா. இப்போ இந்த ஒரு பவுச் வாங்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ₹300 கிட்ட பணம் மிச்சமாகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பல்க் ஆஃபர் எப்பயாவது கிடச்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிடலாம். இன்னொன்று நமக்கு இது அதிகமாக ஆகும். ஒவ்வொரு மாதத்துக்கு கண்டிப்பாக 4 மாதத்தில் தீர்ந்துருங்கிறதுனால நான் பல்காக ஒரு பாக்கு வந்து எடுத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் இந்த மாதம் துவரம் பருப்பு 1/2 கிலோ. துவரம் பருப்புலாம் ஒரு 1/4 கிலோ வந்து எப்போதுமே ஸ்டாக் இருக்குது, புது பேக் இருக்குது. அதனால் 3/4 கிலோ ஆகும் ஒரு மாதத்துக்கு. இந்த 1/4 கிலோ பேக் இருக்கிறதுனால இப்போ இந்த 1/2 கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். உளுந்து 1 கிலோ. உளுந்து வந்து 1 கிலோ கரெக்டாக இருக்குது எங்கள் வீட்டுக்கு. ஏன்னா இந்த ஜெயா ஸ்டோரில் தான் வாங்குகிறேன். இந்த பிராண்டு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா காணுது. அதனால் உபரி நல்லா இருக்கிறதுனால 1 கிலோ கரெக்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் புதுக்கோட்டையில் இருந்தப்போ 2 கிலோ வாங்குவோம், 1.5 கிலோ ஆகும். இங்கே திருச்சிக்கு வந்ததுலேருந்து இந்த உளுந்து வந்து 1 கிலோ இதுலேயும் வந்து மிச்சம் இருக்குது. அடுத்து வந்து பாசிப்பருப்பு வந்து 1/2 கிலோ வாங்கணும். ஜீனி 1 கிலோ. இது மெயினாக வாங்கியாச்சு. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி இது 4மே இல்லை ஸ்டாக்கில். அதனால் இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பாக்கெட் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் ப்ரூ க்ரீன் லேபிள் இந்த காப்பித்தூள் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பித்தூள் வந்து எங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அது மாதிரி இந்த காப்பித்தூள் பாக்கெட் வந்து ஒரு 1/2 பாக்கெட் ஆல்ரெடி வாங்கினா 1/2 பாக்கெட் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 பாக்கெட் எங்களுக்கு ஆகும். ஸோ 1/2 பாக்கெட் இருக்குது. இந்த பாக்கெட் புதுசு வாங்கி பிரிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 12 நாள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மாதம் முழுக்க வந்துடும். எல்ஜி பிராண்டு தான் காஷ்மீர் சில்லியில் கிடச்சதுனால வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தூளுப்பு டாட்டா சால்ட்டு வந்து 1 கிலோ. அப்புறம் வரமிளகா அந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னாங்க. இது வந்து 100 கிராம் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதம் வரும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் நாகா ரவை 1/2 கிலோ பாக்கெட்டு 1. அதுக்கப்புறம் சேமியா பாக்கெட் நரசூஸ் பிராண்டு. இந்த பிராண்டு வாங்கினா தான் உப்புமா செம்ம டேஸ்ட்டாக வருது. இப்போவுமே பசங்களுக்கு உப்புமா சாப்பிட வச்சு பழக்கியாச்சு. அப்புறம் வெல்லம் 1/2 கிலோ, மண்டை வெல்லம் 1/2 கிலோ. அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை ஒரு 100 கிராம்ஸ் பாக்கெட்டு, முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் பாக்கெட்டு. அதுக்கப்புறம் 50 கிராம் இல்லை 25 கிராம் பாக்கெட்னு நினைக்கிறேன் இது. வெந்தயம், கடுகு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சு. அதனால் இதுவுமே வாங்கியாச்சு. மிளகு வந்து ஆல்ரெடி பிரித்து கொட்டினது கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. புது ஸ்டாக்காக இல்லை, கொட்டினது அப்படியே அந்த ஜாரில் இருக்குது. ஸோ அது இந்த 1 மாதத்துக்கு போதும் அப்படின்னாங்க. அதே மாதிரி சோம்பு, சீரகம்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேக்கெட்டே பிரிக்காமல் இருக்குது. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக வாங்கலை. ஸோ இந்த ஐட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் எண்ணெய். மிஸ்டர் கோல்டு எண்ணெய் 1 லிட்டர் பாக்கெட்டை ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு தீர்ந்துருச்சு. அது ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டு. சர்ஃப் எக்ஸல் சோப்பு. சில துணி வந்து நம்ம கையில் துவைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு சர்ஃப் எக்ஸல் பெரிய பாரு. 2 ஹமாம் சோப்பு. எனக்கு வந்து எல்லோ கலர் ஹமாம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, அதனால் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ப்ரில் லிக்விடு அதுவுமே 2 பேக்கெட் ஸ்டாக் இருக்கும். 2 பேக்கெட் இந்த மாதம் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு மாதத்துக்கு எப்போதுமே ரவுண்ட் கிளாக் 4 பேக்கெட் ஆகும். ஒரு 2 பேக்கெட் ஸ்டாக் இருக்கிறனால 2 பேக்கெட். அதுக்கப்புறம் கார்த்திகா ஷாம்பு 1 டசன், அதாவது 12 பேக்கெட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு பேக்கெட் பிளேடு. அதுக்கப்புறம் கோல்கேட் சால்ட்டு. இது வந்து ஒரு பெரிய டப்பா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக டிமார்ட் போனால் ஆஃபரில் வாங்கலாம்னு நினச்சேன். பட் போக டைம் இல்லை. அதனால் ஒரு பெரிய டப்பா வந்து ஒன்று வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தேங்காய் எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது நான் சொன்ன மாதிரி. நல்லெண்ணெய் மட்டும் 1/4 லிட்டர் வாங்கினோம். அப்புறம் ஒரு பான்ஸ் பவுடர்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே எங்களுக்கு இந்த பான்ஸ் பவுடர் இந்த சைஸ் வாங்கினோன்னா 3 மாதத்துக்கு வரும். இந்த தடவை பசங்க எடுத்து கொட்டி விளாண்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதம் வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. 2-3 மாதம் கண்டினியூஸாக வாங்குற மாதிரி ஆகிடுச்சு. இவங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பில்லு மொத்தம் 3000 ரூபாய் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கடையில் வாங்கின சாமானையும் சேர்த்து. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் மளிகை சாமான் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களாங்கிறத சொல்லுங்கள். என்னோட சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.